வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கடங்கா பார்த்தோன்னா நம்ம மயில் ஓடி போறாங்க. அதோட பார்த்தோன்னா காஞ்சனா எதுக்காகடா என்ன இந்த தள்ளிட்டு வர, உனக்கு கண்ணு முன்னு தெரியலையா அப்படின்னு அந்த இடத்துல மயிலுக்கிட்ட வெளுத்து வாங்கினாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா நான் திருக்கிட்ட தனியா பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தா என்ன விஷயம், இவன் திருக்கிட்ட தனியா பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல அதிர்ச்சியில நம்ம திவ்யா நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் திரு என்ன மயில் என்ன விஷயம் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வா அப்படின்னு இழுத்து ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு போய் பூட்டிக்கிட்டு சொல்கிறாங்க, இந்த பாரு நீ தாலி கட்டிட்டேன் லட்சுமி கழுத்தில் அப்படின்னு நீ புலம்புனால அது வேற யாரும் இல்லை மகா தான். மகாவா நான் தேடிட்டு இருக்க லட்சுமி அப்படின்னு நான் தொட்டு தாலி கட்டின பொண்ணு மகானி சொல்ல நேரம் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து நான் பார்க்காம இருக்கேனா அவள் எங்கே அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மகா கிட்ட இழுத்து கொண்டு விட்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா திரு என்ன லட்சுமி நீ எதுக்காக என் வீட்டில் இருந்தே என் கண்ணில் படாமல் மறைஞ்சு மகானி பேரில் வாழ்ந்துட்டு இருந்திருக்க அப்படின்னு அந்த இடத்த ஷாக்காகி இப்போ மயிலு இந்த நிமிஷம் உண்மையை சொல்லட்டான கூட என் மனசு எங்கே நீ கஷ்டப்பட்டுட்டு இருப்பியோ நீ நினச்சிருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், இந்த பாருங்க நான் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தானே நிற்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் திவ்யாக்காவுக்கு உங்களுக்கும் நடக்கக்கூடிய நிச்சயதார்த்தம் நடக்கட்டும், மயிலண்ணே அதை நிப்பாட்டதுக்கு தான் நான் தான் நீங்கள் தாலி கட்டின பொண்ணு அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு நான் வச்சுருந்த ஃபோட்டோ நம்ம கல்யாண ஃபோட்டோ அவருக்கு கையில் கிடச்சிருச்சு, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நீங்கள் திவ்யாக்காவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அதிர்ச்சியில் நம்ம திரு நிற்கிறாங்க. இந்த பாருங்க நீங்கள் நான் யாருன்னு தெரியாமலே என் மேலே அவ்வளோ பாசத்தை கொட்டி காட்டினவங்க திவ்யாக்கா. அவங்க கலங்கி நிற்கக்கூடாது. நீங்கள் திவ்யாக்காவை லவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேத்துக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்தே தீரணும் அப்படின்னு அந்த இடத்துல லட்சுமி திருக்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம லட்சுமி எவ்வளவோ மயிலை தடுத்து பார்க்குறாங்க. இந்த பாருங்கண்ணே உண்மையை போட்டு நீங்கள் திருக்கிட்ட சொல்லி அவருக்கு மனசை மாற்றி திவ்யாக்காக திருவுக்க நடக்கக்கூடிய நிச்சயதார்த்தத்தை என்னால் தடுத்து நிப்பாட்டாங்க. நான் எங்கேயோ ஒரு மூலையில் நான் வாழ்ந்துட்டு போகிறேன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன குறை, என்னை புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்ன பிறவோ மயில் ஒரு தங்கச்சியாக இருந்தால் நான் உன்னை தங்கச்சியாக தான் பார்க்குறேன், அப்படி இருக்க நேரம் என்னோட தங்கச்சிக்கு நான் தீமை நடக்க விடுவேனா விட மாட்டேன்ல, இந்த உண்மையை சொன்னேன்னா இப்போ சரிப்படுத்தினா இந்த பிரச்சனையை சரிப்படுத்தணும், எல்லாரும் கோபப்படுவாங்க, ஆனால் உனக்கு இது ஒரு நல்ல விஷயமாட்டும் இருக்க போகுது, ஆனால் நிச்சயதார்த்தம் திவ்யாவுக்கும் திருக்கும் நடந்த பிறகு இதை போய் தடுத்து நிப்பாட்டேன்னா அது ரொம்ப பெரிய விஷயம், அது பிறகு உன் வாழ்க்கையை மாற்றவே முடியாது, இப்படி தான் இருக்கணும், இந்த வீட்டோட மகாராணியாக இருக்க வேண்டிய நீ வேலைக்காரியாக இருக்கிறதுக்கா விரும்புகிற அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மயில் நம்ம லட்சுமி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் லட்சுமி அடடா இவர் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்காரே, இப்போ போய் உண்மையை உடைச்சிட்டாருன்னா இவன் இந்த திவ்யாக்காவோட வாழ்க்கை அழிஞ்சு போவோம், அவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க, திரு கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு அந்த கனவை சிறைக்காங்க. இந்த மயிலனை எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நிற்க நேரம் மயில் விடு, நான் குற்ற உணர்விலே செத்துருவேன் திருக்கிட்ட இந்த உண்மையை சொல்லாட்டா அப்படின்னு நம்ம மகாவை தள்ளிக்கிட்டு இடிச்சு புறந்து ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் கூட்டத்தில் இருக்க நம்ம திருவிட்ட பேசுறதுக்காக இந்த விஷயத்த போகிற நேரம் நம்ம காஞ்சனா மேலே தட்டுப்படுது. என்ன மயில் நீ கண்ணு முன்னு தெரியாமல் இப்படி தான் வருவியா, அவ்வளோ என்னடா உனக்கு அவசரம் அப்படின்னு நம்ம காஞ்சனா கொதித்தெழுந்து கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் திருவுகிட்ட பேச தான் வந்திருக்கேன், திருவிட்டையா அப்படி என்ன இவனுக்கு பேசணும் அப்படின்னு சொல்ல நேரம் நான் திருக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு திருவை அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த பாரு திரு, இப்படிப்பட்ட நேரத்தில் உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா முக்கியமான விஷயம்னு நீ நம்புறல, ஆமாம் நான் நம்புகிறேன் மயில், நீ சொல்லு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்க நேரம், இந்த பாரு நீ தொட்டு தாலி கட்டின அந்த லட்சுமி திரு, நீ தொட்டு தாலி கட்டின அந்த லட்சுமி வேற யாரும் இல்லை மகா தான் நம்ம வீட்டில் உன்னோட மனைவி, இங்கே லட்சுமி தான் மகாவாட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்ல நேரம் சும்மா அதிர்ச்சியாகிறாங்க. நீங்கள் சொல்லதெல்லாம் பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நான் அவள் எங்கேயோ ஒரு மூலையில் கஷ்டப்படான்னு நினச்சிட்டு இருந்தா, நம்ம வீட்டில் தான் அவள் மகாணி பேரில் எங்கள் அம்மாவை கவனிச்சிட்டு இருந்திருக்கீங்களா, நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மையா அப்படின்னு அந்த இடத்துல சும்மா அதிர்ச்சியாகவே நம்ம திரு கேட்க, ஆமாம் அப்போ நான் இப்போவே மகாவை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மகாவை பார்க்க இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் மகா நம்ம திருவை பார்த்து அப்படியே சாக்காவே நிற்கிறோம். என்ன மகா நீ லட்சுமி தான் அப்படின்னு எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் போச்சு, அப்போ நீ என் கண்ணிலேருந்து படாமல் இருந்ததுக்கு இதுதான் ரீசனா,
நான் பார்த்தேன்னா பிரச்சனை படுத்துவேன், நீ வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன். அதுக்காக தான் இந்த வீட்டை விட்டு அன்னைக்கு நீ இங்கே வெளியே போனியா, நல்ல வேளை எங்கள் அம்மா கண்ணில் பட்டனால எங்கள் அம்மா ஒன்று கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ எல்லாமே எனக்கு புரியுது. அந்த நிச்சயதார்த்தத்தை தான் நான் பண்ண போகிறதில்ல அப்படின்னு வந்து நான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன். திவ்யா கிட்ட மறைச்சி பொய்க்கு மேலே பொய்யை சொல்லி நான் வாழ்க்கையை தொடர விரும்பலை அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லி நேரம் இதே விஷயத்தை தான் நான் நான் லட்சுமி கிட்ட சொன்னப்போ, வேண்டாம் திவ்யாக்கா வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், நீ வந்து திவ்யாவுக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கட்டும், இதை வந்து தடுக்காதுங்க அண்ணே அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்ன. ஆனால் என் மனசு கேட்கல தெரு, நீயே சொல்லு பார்ப்போம். இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்க நேரம் இதை தடுத்து நிப்பாட்டிடலாம். இப்போ நீ நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டேன்னா திவ்யாவுக்கு சொந்தமானவன், அப்படி இருக்க நேரம் எப்படி நீ வந்து லட்சுமி கூட வாழ முடியும்? எல்லாத்துக்கும் கோபம் வரும், ஆனால் ஒரு கட்டத்தில் அது சமாதானம் ஆயிரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம திரு வந்து அப்படியே அதிர்ச்சியில் வந்து பார்க்குறாங்க. நம்ம மயில சொல்லதுலேயும் நியாயம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்க ஆரம்பிக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மகா அதெல்லாம் எனக்கு இப்போ பெருசில், ஆனால் உங்களை கொல்லதுக்கு ஒருத்தன் வந்திருந்தா அப்படின்னு வந்து சொன்னாரு. என்ன கொல்லதுக்கு யார் வருவாங்க? அதுவும் எனக்கு நிச்சயதார்த்த நேரம் நான் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்கேன், அவனுக்கிட்ட இருந்து கன்னை வேற வாங்கி பறிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லினாரு. அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. சரி இப்போ நம்ம பார்க்கணுன்னா நீங்கள் போலீஸை வர வைங்க, இல்லைன்னா அவன் ஏதாவது உங்களை பண்ணிடுவான்னு எனக்கு பயமாக இருக்குது, அவன் துப்பாக்கி வச்சு சூட் பண்ணால் யார்கிட்டையோ வந்து உங்களை கொல்லதுக்கு வந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தான், அதை நினைக்கவே பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே சொல்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு சரின்னு போலீஸுக்கு வந்து நம்ம திரு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கௌதமும் கவிதாவும் பயங்கரமாக நம்ம கொல்லதுக்கு அனுப்பின விட்டவன காணலை, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த நேரத்துக்கு திருவை கொண்டுட்டு பேமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு வந்து பார்த்தா இங்கே ஆளே காணோம், எங்கதான் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எனக்கு என்னமோ அந்த மகா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கௌதம் கிட்ட கவிதா வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே காஞ்சனக்கா இந்த அம்பிகா இந்த நிச்சயதார்த்தத்தில் நிற்கக்கூடாது, அதுக்கு என்ன வழி பண்ணணும்னு ஒருத்திக்கிட்ட ஜூஸு சூப்பு அப்படின்னு வந்து ஏகப்பட்ட ஐட்டத்தை கொடுத்து இந்த அம்பிகாவை வந்து மயக்கத்துக்கு கொண்டு போயிடலான்னு வந்து ட்ரை பண்ணாலும் இந்த மகா கரெக்டான நேரத்தில் வந்து தடுத்து நிப்பாட்டிடா. அப்படி பார்க்க நேரம் இதுவும் ஏதாவது ஒன்று பண்ணால் மகாவாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் தெரியலையே அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் போலீஸ் வருது. என்ன நிச்சயதார்த்தத்தில் இப்போ போலீஸ் வேறு வர்றாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம மகா வந்து கண்டுபிடிச்சிருக்கா, என்ன ஒருத்தையும் கொல்லவதுக்கு வந்திருக்கா, அதனால அவனை அடைச்சி ரூமுக்குள்ளே வச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம கவிதாவுக்கு கதிகலங்கும். நம்ம திட்டத்தை எல்லாம் வந்து இந்த மகா வந்து முறியடிச்சிட்டா. நான் சரி நினைச்சது சரிதான், இவள்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அது கண்டிப்பாக இந்த திருவோட குடும்பத்தை காப்பாற்றதுக்கு வந்தவ தான் மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பிரமிச்சு நிற்கிறாங்க. இங்கே கவிதா திட்டமும் செல்லுபடியாகலை, நம்ம காஞ்சனாவோட திட்டமும் செல்லுபடியாகலை. ஆனால் நம்ம மகா வந்து திருக்கூட தான் நிச்சயதார்த்தம் நடக்கணும் அப்படின்றது மயிலு கூட திட்டம் வந்து செல்லுபடியாகுது மாதிரி நம்ம மயிலு இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக திவ்யா கூட நடக்கக்கூடாது, லட்சுமி கூட மகா கூட தான் நடக்கணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்கங்க.